இந்த பையனை நாய் கடிச்சிருச்சு. இதில் என்ன போட்டிருக்காங்க, பிவேர் ஆஃப் ஸ்ட்ரீட் டாக்ஸ், தெருநாய்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு பயமுறுத்துறாங்கல்ல. இதைத்தான் நம்ம டீபக் பண்ண போகிறோம். நாய் வந்து இவருடைய காலை வந்து கடிச்சிருச்சு. ஸோ இதை வச்சுட்டு எனக்கே வந்து வாட்ஸ்அப் பண்ணாங்க, பார்த்தியா நாய் எவ்வளோ மோசமானது, நாய் தெருக்கள் இருக்கக்கூடாது, நாயை ஒழிக்கணும் அப்படின்னு. பட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும் போதும் அதுக்கு பின்னாடி இருக்க உண்மைத்தன்மையை யாருமே வந்து யோசிக்க மாட்டாங்க. எடுத்தோடனே நாய் மேலே பழி தூக்கி போடுற முட்டாளாக இங்கே நான் வரல. அந்த முட்டாள் நான் கிடையாது. நம்மளோட அறிவு கம்மியான இருக்க ஜீவன் மேலே எவன் ஒருத்தன் பழி போடுறானோ அவன் அறிவு கெட்டவன்னே சொல்லலாம். பிகாஸ் நான் வண்டியை ஓட்டுறேன், நாய் குறுக்க வந்துருச்சு, நான் பார்த்து போல இடித்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது அறிவு வேலை செய்யுது. நான் வண்டியை ஓட்டுறேன், நாய் குறுக்க வந்துருச்சு, நான் விழுந்துட்டேன், நாய் மேலே பழி தூக்கி போடுவான், இல்லை பன்னி மேலே போடுவான். பிறர் மேலே பழி போட்டு பழகினவன் கடைசியில் நாய்க்கு வந்துட்டான், பன்னிக்கு வந்துட்டான், ஆட்டுக்கு வந்துட்டான், சிங்கத்துக்கு வந்துட்டான். ஸோ இப்படி தான் அவன் வந்து பழகியிருக்கான். அதுவே தப்பான விஷயம் இல்லைங்க. ஏன்னா இங்கே நம்மளை மீறி இங்கே எதுவுமே நடக்கலை. அந்தளவுக்கு நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த பூமியில் இருக்க உயிரினங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் அசால்ட்டாக மற்ற உயிர்கள் மேலே பழி தூக்கிட்டு போயிடுவோம். ஸோ அதை வந்து நம்ம மாறணுங்க. அப்போ தான் இங்கே நல்லது நடக்கும். இப்போ இந்த விஷயம் பாருங்களேன், நாய்க்கு இந்த பையனை கிடச்சிருச்சு. பட் இதுக்கு ஒரு ப்ராப்பரானது என்னென்னா, நான் ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இவனுக்கு இப்போ கடிவாங்கவனுக்கு நாயை பற்றின ஒரு விலங்குகள் மேலே எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு புரிதலே இல்லைங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி நடக்கும்போது இப்படி குன்றான். இப்போ நம்மளே ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கான், டக்குன்னு கையை வாங்கினோம்னா அவன் நம்மளை கொஞ்சம் வேணாம் அடிக்க தானே போகிறான். அட்லீஸ்ட் நம்ம அடிக்காத வருவான்ல. அதுவே மனுஷனுக்கே எப்படின்னா, அறிவு உள்ளவனுக்கே எப்படின்னா, அந்த அஞ்சறிவுங்க அந்த நாய்க்கு, அதுக்கு என்னங்க தெரியும். அதுக்கிட்ட போய் இப்படி பயமுறுத்தினோம்னா கடிக்க தானே செய்யும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையுமே நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக நாய் மேலே குறை சொல்கிறவங்களுக்கு அறிவு இல்லாதவங்க தான் குறை சொல்லுவாங்க. நம்மளாம் அறிவு உள்ளவங்க. ஸோ இப்படி எப்படி நாய்கிட்ட பழகணும் அப்படிங்கிற ஒரு புரிதலே இல்லாமல் ஈஸியாக வந்து நாய் மேலே பழி தூக்கிட்டு போயிடுறோம். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் பார்த்தேங்க. ஒரு குழந்தைய நாய் கடிக்குது. பட் அந்த குழந்தை அந்த நாய் அந்த கடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்குங்கிறத என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது. பிகாஸ் நாய் அதுவாக போய் கடிக்காது. அந்தளவுக்குலாம் நாய்க்கு அறிவு கிடையாது. மனுஷன் மாதிரி கிடையாது இல்லைங்க. அது அஞ்சறிவு தானேங்க. அஞ்சறிவுன்னு ஒரு சில கட்டளைகள் இருக்குது, கோட்பாடு இருக்குது. நம்ம செய்கிறதுக்கு ரியாக்ட் பண்ணுமே தவிர அதுவாக யோசித்து வந்து கடிக்கிற அளவுக்குலாம் இங்கே மனுஷன் கிடையாதுங்க. அதுக்கு அறிவு கிடையாது. ஸோ கொஞ்சம் பழி போடுற இதை குறைச்சிக்கோங்க. சக மனுஷன் மேலே பழி தூக்கி போடுங்க. அப்படி தான் நம்ம பழகியிருக்கோம். ஸோ அது நல்லது. பட் நம்ம கீழே உள்ள 6 அறிவு, 5 அறிவு, 4 அறிவு இந்த மாதிரிலாம் பழைய தூக்கி போட்டு நம்ம வந்து பெரிய நல்ல ஒரு அயோக்கியம் மாதிரி இங்கே நடிக்காதீங்க. நன்றிங்க.